நிதி உலக வரலாற்றிலேயே ஆண்ட்ரூ கார்லசன் கதையைப் போல மர்மமான கதைகள் மிகவும் குறைவு. ஒரு சாதாரண மனிதர் சில நாட்களிலேயே யாருக்கும் தெரியாத ஒருவரில் இருந்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பணக்காரர் ஆகிறான்னு நினைச்சு பாருங்க. $10,000 $380 மில்லியன் மாத்தினார். அவரோட முதலீடுகள் எல்லாமே யாருக்கும் தெரியாத கம்பெனிகள்ல ரிஸ்க் எடுத்து போட்டதுதான். அதுல அசாத்திய லாபம் கிடைச்சது. வால் ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லாரும் ஆச்சரியத்தோடவும் பொறாமையோடவும் பார்த்தாங்க. அனுபவம் வாய்ந்த முதலீட்டாளர்கள் தலையை ஆட்டினாங்க. இன்சைடர் ட்ரேடிங், மார்க்கெட் மேனிபுலேஷன் கிசுகிசுக்க ஆரம்பிச்சாங்க. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கார்லசனோட வித்தியாசமான ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. FPCM சீக்கிரமே விசாரணையை தொடங்கிச்சு. அதிர்ஷ்டத்தை ஏதோ மர்மம் இருக்குன்னு சந்தேகப்பட்டாங்க. கார்லசனோட டிரேடுகள் ரொம்ப துணிச்சலானதாகவும் வித்தியாசமானதாகவும் இருந்ததால FPCக்கு சந்தேகம் வந்துச்சு. இது கணக்கு போட்டு எடுத்த ரிஸ்க் இல்லை. மார்க்கெட் எப்படி மாறும்னு முன்னாடியே தெரிஞ்ச ஒருத்தர் மாதிரி இருந்துச்சு. ஏஜென்ட்ஸ் எல்லாம் கார்லசனோட சாதாரண அபார்ட்மெண்ட் ரெய்டு பண்ணாங்க. ஒரு பெரிய இன்கே ஃபார்மர் நெட்வொர்க் இல்லைன்னா டெக்னாலஜி உபகரணங்கள் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒண்ணுமே இல்ல. அவசியமான சாதாரண சாமான்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு ஹை பவர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதுக்கு அவருடைய பைனான்சியல் ஆக்டிவிட்டீஸ்ல சம்பந்தம் இருக்கலாம்னு தோணுச்சு. கார்லசன் அமைதியாகவும் கலக்கமில்லாமலும் இருந்தார். தன்னோட வெற்றிக்கு காரணம் புத்திசாலித்தனமும் அதிர்ஷ்டமும் தான் சொன்னார். ஆனா அழுத்தம் அதிகமாகவே போக கார்லசன் ஒரு ஆச்சரியமான ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். தான் போய்க மூக்குல இருந்து வந்த ஒரு கால பயணி என்றும் தன்னுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க திரும்பி வந்ததாகவும் சொன்னார். எதிர்காலத்துல மனித இனம் ஸ்பேஸ் டைமை மேனிபுலேட் பண்ற டெக்னாலஜியை உருவாக்கிடுச்சு. வரலாற்று நிகழ்வுகளை மாத்துறதுக்கு வச்சிருக்க ஒரு ரகசிய ஆர்கனைசேஷன்ல நான் ஒருத்தர். நம்ம உலகத்தை வேற ரொம்ப வித்தியாசமான ஒரு உலகத்தை பத்தி சொன்னார். காலநிலை மாற்றம், வளப்பற்றாக்குறை எல்லாம் அந்த உலகத்துல பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொன்னார். பேரழிவை தடுக்க கால பயணம் தான் கடைசி வழிமுறைன்னு சொன்னார். கார்லசனோட சொன்னதை விசாரிக்க முடிவு பண்ணாங்க. அவருடைய பிறப்பு சானிதர், ஸ்தூல சானிதர்னு அவரோட அடையாளத்தை நிரூபிக்க எந்த ஆதாரத்தையும் தேடினாங்க. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. 2000க்கு முன்னாடி அவரை பத்தின எந்த ரெக்கார்டும் இல்ல. பிறப்பு சான்றிதழ் இல்லை. சோசியல் செக்யூரிட்டி நம்பர் இல்ல. எவ்வளவு தேடினாலும் மர்மம் அதிகமாட்டே போச்சு. கால பயணி சொல்லிக்கிட்ட ஆண்ட்ரூ கார்லசன் ஒரு புதிர். அவரோட தோற்றமும் ஸ்டாக் மார்க்கெட்ல அவர் சாதிச்சதும் ஒரு பெரிய புதிரா இருக்கு. அவர் சொன்னது உண்மையா இல்லன்னா வேற எதுவும் காரணமா இருக்குமா? பகுதி சேர்ந்த மாயமான மர்மம். உறுதியான ஆதாரங்கள் இல்லைன்னாலும் கார்லசன் கேஸ்ல இருக்க வினோதம் காரணமா அதிகாரிகள் அவரோட கதையை அலட்சியப்படுத்த முடியல. கார்லசன் கோர்ட கேஸ் நடந்திருக்கும் போதே மாயமாயிட்டார். கோர்ட ஹியரிங்ல பார்த்ததுதான் கடைசி. அப்புறம் காணாம போயிட்டார். அதிகாரிகள் திகச்சு போயிட்டாங்க. விசாரணை முட்டுச்சுக்கிச்சு. அவர் மாயமானது மர்மத்தை இன்னும் அதிகப்படுத்திச்சு. இந்த விவாதம் பொதுமக்களோட கருத்தையும் இரண்டா பிடிச்சது. கார்லசனோட கதை உண்மைன்னு நம்புறவங்க அதுக்கு ஆதாரம் தேடினாங்க. நம்பாதவங்க அதையெல்லாம் கற்பனை கதைன்னு தள்ளிட்டாங்க. சிலர் அவர் மாயமானது கால பயணம் பண்ற திறமை இருக்குன்னு நிரூபிக்குதுன்னு வாதிட்டாங்க. வேற சிலர் அதையெல்லாம் நம்பல, புத்திசாலித்தனமா தப்பிச்சு போயிட்டார்னு சொன்னாங்க. கார்லசன் மாயமானது மீடியால பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. நிறைய தியரிகள் வர ஆரம்பிச்சது. பகுதி 6 கால பயணியம் முரண்பாடு உண்மையா போயா? பகுதி 7 கால பயணம் சாத்தியமா? ஆண்ட்ரூ கார்லசன் கேஸ் காரணமா உலகம் முழுக்க கால பயணம் பத்தின சாத்திய கூறுகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் நாம பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கண்டுபிடிச்ச காலத்தையே நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமா? கால பயணம் பத்தின தத்துவார்த்த சாத்திய கூறுகளையும் முரண்பாடுகளையும் விஞ்ஞானிகளும் இயற்பியலாளர்களும் நீண்ட காலமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கால பயணம் பண்ண டெக்னாலஜி இன்னும் கன உலகத்துள்ளதான் இருக்கு. ஆனா அந்த யோசனை நம்ம மனசை இன்னும் கவர்ந்து இருக்குது. கால பயணம் பண்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. பகுதி 8 ஆண்ட்ரூ கார்லசனின் புதிர். ஒரு நூற்றாண்டு காண்போம். ஆண்ட்ரூ கார்லசன் கேஸ் இன்னும் ஒரு தீர்க்கப்படாத மர்மமா தான் இருக்கு. நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய சாத்திய கூறுகள் இருக்கு. ஆண்ட்ரூ கார்லசன் புதிர். நமக்கு நம் உலகத்துல இன்னும் எவ்வளவோ
தெரியாத விஷயங்கள் இருக்குன்னு நினைவூட்டுது. உண்மையில என்ன நடந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆண்ட்ரூ கால்சன் உண்மையிலேயே ஒரு கால பயணியா இல்லன்னா ஒரு புத்திசாலி மோசடிக்காரா? அந்த பதில் காலசனை போலவே மாயமா இருக்கு. காலத்தோட சிக்கலான பாதைகளை எங்கேயோ காணாம போயிடுச்சு.